சென்னை கோடம்பாக்கத்தில் இருசக்கர வாகனம் மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் பெண் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் விபத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. அதனை தற்போது பார்க்கலாம். தொடர்ந்து கூடுதல் தகவல்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சாலமன். சாலமன், வணக்கம். இந்த சம்பவம் எங்கு எப்போது நடைபெற்றது? காயமடைந்த அந்த பெண்ணுடைய நிலை என்ன? விரிவான தகவலை பதிவு பண்ணுங்க. சென்னை கோடம்பாக்கம் ஆற்காடு சாலை பூர்விகா ஷோரூம் அருகே இன்று காலை மாநகர பேருந்து 72 எண் கொண்ட மாநகர பேருந்து திருவேற்காடுல இருந்து டி நகர் நோக்கி அது சென்று கொண்டிருந்தது பயணிகளுடன். அப்போது திடீரென அந்த வழியாக வந்தபோது திடீரென கட்டுப்பாட்டை இழந்து முன்னால் சென்ற இருசக்கர வாகன ஓட்டி பாதசாரி ஒருவர் மீது மோதியதுல பெரும் விபத்துக்குள்ளானது. இதுல இருசக்கர வாகனத்துல சென்ற தனலட்சுமி என்ற பெண் அந்த பேருந்துக்கு அடியில இருசக்கர வாகனத்துடன் சிக்கியது. உடனடியாக அருகில் இருந்த பொதுமக்கள் மற்றும் போக்குவரத்து போலீசார் சம்பவ இடத்திற்கு அந்த சிக்கி இருந்த பெண்ணை மீட்டனர். அவருக்கு காலில் லேசான காயமடைந்த நிலையில உடனடியாக அருகில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில சேர்த்தனர். அது மட்டுமின்றி பாதசாரி ஒருவருக்கும் லேசான காயம் ஏற்பட்ட நிலையில அவர் சிகிச்சைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில சேர்க்கப்பட்டனர். இந்த நிலையில அந்த பேருந்தானது அந்த இருசக்கர வாகனத்திற்கு அடியில சிக்கியதால அதனை அப்புறப்படுத்தக்கூடிய பணியில தற்போது போக்குவரத்து போலீசார் மற்றும் அந்த மெட்ரோ பணியில அங்கு ஈடுபட்டிருந்த சிலரும் அந்த ஊழியர்களும் சேர்ந்து இந்த மாநகர பேருந்து மற்றும் அந்த இருசக்கர வாகனத்தை அப்புறப்படுத்தக்கூடிய பணியில ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகளானது தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அதாவது அந்த மாநகர பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து முன்னால் இடிப்பது போன்றும் அப்போது உள்ளிருந்த பயணிகளை அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் மீட்பது போன்றும் ஒரு பதற வைக்கும் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக கோடம்பாக்கம் போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து எப்படி கட்டுப்பாட்டை இழந்தது என்பது குறித்தான தகவலை சேகரிக்கக்கூடிய பணியில ஈடுபட்டு வருகின்றனர். நன்றி சாலமன், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.